9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். டிஎன்டெட் எக்ஸாமுக்கு இன்னும் 1 மந்த் கூட இல்லை. ஸோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம படிக்கலாம். இங்கிலீஷ் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து செகண்ட் யூனிட் இப்போ பார்க்குறோம். ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். எழுதுனது வந்து ரஸ்கின் பாண்ட். ட்ரீ ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர், ரஸ்கின் பாண்ட். ஓகேவா? இதில் வந்து எது படிக்கணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். The பரம்வீர் சக்ரா இஸ் த ஹையஸ்ட் வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு. த ஹையஸ்ட் வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு எதுனா பரம்வீர் சக்ரா. இது வந்து சோல்ஜருக்கு, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கரேஜ் அண்ட் கம்ப்ளீட் செல்ஃப்லெஸ்னஸ்க்காக இது வந்து சின்ஸ் எப்போ இருந்து 1950 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ வரைக்கும் 2019 வரைக்கும் மொத்தம் 21 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க? 1950 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1950 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 21 ஃபியர்லெஸ் ஹீரோஸ்னால எப்படி ஒரு 21 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. ஸோ 21 நீங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. 21 ஃபியர்லெஸ் ஹீரோஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டில் 2019 வரைக்கும் 21 பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சுக்கணும். அடுத்து டர்ன் ஸ்டைல் அப்படின்னா எ மெக்கானிக் கேட் கன்சிஸ்டிங் ஆஃப் ரிவால்விங் ஹரிசாண்டல் ஆர்ம்ஸ் ஃபிக்ஸ்டு டு எ வெர்டிக்கல் போஸ்ட் allowing only one person at a time to pass through. ஒரு பர்சன் மட்டும் போகிற மாதிரி கேட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் தெரியுமா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க மெக்கானிக்கல் கேட். டர்ன் ஸ்டைல். ஸோ டர்ன் ஸ்டைல் இது உங்கள் டர்ன், நீங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு போக முடியுன்ற மாதிரி இருக்கும் அதுக்கு மீனிங்கு. டர்ன் ஸ்டைல்னால் எ மெக்கானிக்கல் கேட் கன்சிஸ்டிங் ஆஃப் ரிவால்விங் ஹரிசாண்டல் ஆர்ம்ஸ் ஃபிக்ஸ்டு டு எ வெர்டிக்கல் போஸ்ட் allowing only one person to pass at a time. ஓகேவா? அடுத்து ரஸ்கின் பாண்டை பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ரஸ்கின் பாண்ட் வாஸ் born on ஒரு இயர் கொடுத்துருக்காங்க. இஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப் பிரிட்டிஷ் டிசென்ட். இவங்க வந்து சில்ட்ரன் லிட்ரேச்சரை இந்தியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணவர் யார் அப்படின்னா ரஸ்கின் பாண்ட். இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன் ஹஸ் ரெகக்னைஸ்ட் ஹிஸ் ரோல் இன் த growth ஆஃப் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இந்தியா. அது வந்து சைல்டு எஜுகேஷன் இந்தியன் கவுன்சில் ஆஃப் சைல்டு எஜுகேஷன் வந்து அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாமே ரஸ்கின் பாண்ட் தான். ஹி காட் த சாகித்ய அகாடமி அவார்டு. அவர் இந்தியன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்தியாவில் தானே சாகித்ய அகாடமி கொடுப்பாங்க. ஸோ சாகித்ய அகாடமி வாங்கினது யார் அப்படின்னா ரஸ்கின் பாண்ட். ஈஸியாக ஞாபகம் வந்துடும். 1992 ஃபார் அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா. அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா. இப்போ அவரோட பத்மஸ்ரீ வந்து 1999, பத்மபூஷன் வந்து 2014 2 அவார்டு வந்து கிடச்சிருக்கு. பத்மஸ்ரீ 1999, பத்மபூஷன் இவர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. அடுத்து வந்து 1999 வந்து பத்மஸ்ரீ, அடுத்து பத்மபூஷன் எல்லாம் வாங்கியிருக்காரு. வாஸ் ரிட்டன் 500 ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஏஸ், நாவல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. த ப்ளூ அம்பர்லா. அம்பர்லானே இந்த கிட்ஸ் தான், குழந்தைங்க தான் பிடிச்சிட்டு போவாங்களே. த ப்ளூ அம்பர்லா அப்படின்ற வந்து அவரோட நாவல் வந்து ஹிந்தி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. அது நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு சில்ட்ரன்ஸ் கேட்டகரியில் 2007. ஸோ வந்து த ப்ளூ அம்பர்லா அதுதான் வந்து ஹிந்தி ஃபிலிமாக வந்திருக்கு. அது ப்ளூ அம்பர்லானா ரஸ்கின் பாண்ட். பத்மபூஷன், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினது ரஸ்கின் பாண்ட். அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா, ரஸ்கின் பாண்ட். ட்ரீஸ் கடியில் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரீ அப்படி, பத்மபூஷன், ப்ளூ அம்பர்லா. அடுத்து சாகித்ய அகாடமி வாங்கினது வந்து 1992. ஸோ இது எல்லாமே அபவுட் ரஸ்கின் பாண்ட். அடுத்து ஹோலி ஹாக்ஸ் அப்படின்னா எ டால் யூரேஷியன் பிளான்ட் ஆஃப் த மேலோ ஃபேமிலி வித் லார்ஜ் ஷோயி ஃப்ளவர்ஸ். ஒரு பெரிய ட்ரீ. ஹாலி ஹாக்ஸ். அடுத்து கலோனல் அப்படின்னா எ ரேங்க் ஆஃப் ஆஃபீஸர் இன் த ஆர்மி. அடுத்து பிரிகேடியர் அப்படின்னா எ ரேங்க் ஆஃப் ஆஃபீஸர் இன் பிரிட்டிஷ் ஆர்மி அபவ் கலோனலுக்கும் மேலே பிரிட்டிஷ் இதில் இதுலேயே பி வந்துடுது. ஸோ வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் கலோனலுக்கும் மேலே, சிக்கு மேலே தானே பி இருக்கும். ஸோ கலோனலுக்கும் மேலே தான் பிரிகேடியர். அடுத்து வந்து ட்ரப்பீஸ் அப்படின்னா ஏன் ஹரிசாண்டல் பார் ஹேங்கிங் பை 2 ropes அண்ட் ஃப்ரீ டு ஸ்விங் யூஸ்டு டு அக்ரோபேட்ஸ் இங்கே சர்க்கஸில் இருக்கிறது தான் வந்து ட்ரப்பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராப் பண்ண மாதிரி அப்படி கூட இங்கே வச்சுக்கலாம். ட்ரப்பீஸ். ஓகேவா? ட்ரப்பீஸ் அப்படின்னா த ஹரிசாண்டல் பார் ஹேங்கிங் ஆஃப் 2 ropes அண்ட் ஃப்ரீ டு ஸ்விங் யூஸ்டு டு அக்ரோபேட்ஸ் இங்கே சர்க்கஸ். அடுத்து மட்டர்னா டு அட்டர் வேர்ட்ஸ் இன் ஏ லோ டோன், முணுமுணுக்கிறது. அட்டர் வேர்ட்ஸ் இன் ஏ லோ டோன், முணுமுணுக்கிறது. அடுத்து வந்து ஸ்லித்தர்டு அப்படின்னா ஸ்லைட் ஆர் ஸ்லிப் அன்ஸ்டடிலி இன் ஏ லூஸ் ஆர் ஸ்லிப்பரி சர்ஃபேஸ். ப்ரூனிங் அப்படின்னா வந்து த ஆக்ட் ஆஃப் ட்ரிம்மிங் ஏ பிளான்ட், அந்த செடியை கட் பண்ணுறது. அடுத்து பௌகைன் வில்லே
பவுகெயின் வில்லே அப்படின்னா அந்த வில்லாவில் நிறைய ஆர்னமெண்ட் இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். பவுகெயின் வில்லே அப்படின்னா அந்த an ornament scrubby climbing plant which is widely cultivated in tropics. ஸோ அந்த காகித பூலாம் இருக்கிறது அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பவுகெயின் வில்லே அப்படின்னா வந்து ஆர்னமெண்ட் ஸ்க்ரப்பி கிளைம்பிங் பிளான்ட் தட் இஸ் வைட்லி கல்டிவேட்டட் இன் ட்ராஃபிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சிம்மிங் அப்படின்னா மேக்கிங் மெலோடியஸ் ரிங்கிங் சவுண்ட்ஸ் டைப்பிக்லி டு இண்டிகேட் த டைமை குறிக்கிறதுக்கு சிம்மிங் அந்த டைமிங். ஓகேவா. அடுத்து வந்து பட்ஜெரிகர்ஸ் அப்படின்னா எ ஸ்மால் ஆஸ்திரேலியன் பேர்ட், இந்த பட்சி பறந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெரிகர்ஸ் அப்படின்னா எ ஸ்மால் ஆஸ்திரேலியன் பேர்ட் ஆஃப் த பேரட் ஃபேமிலி ஆஃபன் kept in a cage as a பெட்டா வந்து கேஜ்லேயே தான் வச்சுருப்பாங்களாம், அதுதான் பட்ஜெரிகர்ஸ். அடுத்து கிராங்கிங் அது ஆக்ட் ஆஃப் டேர்னிங் a ஹேண்டில் டு ஸ்டார்ட் என்ஜின். அப்படி கார் ஸ்டார்ட் அது கிராங்கிங்காக இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி த ஆக்ட் ஆஃப் டேர்னிங் a ஹேண்டில் டு ஸ்டார்ட் அண்ட் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறது தான் கிராங்கிங்காக இருக்குது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்னா ஸ்ப்ரைட்டோட நல்ல ஸ்பிரிட்டோடு இருக்கிறது அது மாதிரி. ஸோ லைவ்லி, ஃபுல் ஆஃப் எனர்ஜி அது. அடுத்து இது வந்து இந்த ஸ்டோரியில் வர்ற ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். நம்ம சும்மா பார்த்துக்கலாம். ரொம்ப ரேராக வந்து இந்த மாதிரி ப்ரோஸ்குள்ளே இருந்துலாம் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமாக வந்து இந்த ப்ரோஸ்குள்ளெல்லாம் இருக்கும்ல அங்கே இங்கே. ஸோ சச்சின் பார்த்திங்கன்னா அவங்க எப்போ எந்த வருஷம் எது வாங்கினா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இதோட சான்சஸ் வந்து கம்மி தான், பட் இருந்தாலும் பார்த்துக்கிறது நல்லது. மிஸ்டர் ஹேட் ஹிடன் எ ஃபியூ ஓல்டு காயின்ஸ் இந்த ட்ரீனா எஸ், அடுத்து ட்ரூ. அடுத்து ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வாஸ் ஸ்டில் தேர், ட்ரூ. As a boy, the visitor used to swing on the turnstile, true. The visitor had sold the house, true. A girl came out of the house. இது வந்துட்டு ஆமாம் வர்றாங்க, கடைசியாக வருவாங்க. அடுத்து the visitor's grandfather used to sit on the stone bench, false. கிராண்ட் மதர் தான் வந்து அங்கே வருவாங்க. The visitor was able to remember the music of a piano, true. The visitor was able to climb the jackfruit. இது வந்து ஃபால்ஸ், அவரால் ஏற முடியல, அதனால் அந்த பொண்ணு தான் வந்து மேலே ஏறும். The purpose of the visit of the narrator was to buy his ancestral house back. இல்லை, ஜஸ்ட் விசிட் பண்ணுறாரு. The visitor climbed over the wall easily. ஈஸியாக வந்து அவரால் ஏறவே முடியாது ஃபஸ்ட்டு, ஃபால்ஸ். அடுத்து the story I can't climb trees anymore highlights the importance of youth. ஸோ வந்து வயசானனால அவரால் ஏற முடியல. ஸோ about youth. The house which was visited by the man remained unchanged. அது சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. Who said a blessing rest on the house where the shadow of a tree falls. கிராண்ட் மதர் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. The visitor came back to the house because he was looking for his lost youth. The visitor gifted the iron cross to the little girl. அயன் கிராஸை வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டு போகிறாரு. என்ன கிராஸ்? ப்ரான்ஸா, ஓல்டு காயின் அப்படின்னா அயன் கிராஸ். ஓகேவா. அடுத்து ப்ரூனிங் இப்போ தான் பார்த்தோம், ட்ரிம்மிங் ஏ பிளான்ட்டு. அடுத்து சிம்மிங்னா அது ஒரு சவுண்டுன்னு பார்த்தல, ஸோ எமிட்டிங்கே சவுண்டு. அடுத்து ட்ரென்ச்சிங் அப்படின்னா மூழ்கிறது, ஸோ சோக்குடு ஊற வைக்கிறது, ட்ரென்ச்சுடு எல்லாம் ஒன்றா வரும். அடுத்து வந்து டிஸ்ஸி அப்படின்னா டிஸ்ஸி ஷேக்கியாக கொஞ்சம் கொஞ்சமாக, டிஸ்ஸியாக மலை தூரல் கூட டிஸ்ஸி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேக்கியாக கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்து ப்ராஸ்பரஸ் நல்ல வசதியாக இருக்கிறது, இல்லாட்டி எல்லாம் இது வளங்கள்லாம் கிடைக்கிறது, ஸோ ஃப்ளரிஷிங். அடுத்து ஸ்ப்ரைட்லினஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லைவ்லி. அடுத்து ட்ரெஷர் அப்படின்னா எ கலெக்ஷன் ஆஃப் ப்ரீவியஸ் திங்ஸ். அடுத்து ரஸ்டினா பழசாக இருக்கனால தான் அது ரஸ்டாகி இருக்குது. ஸோ ஆன்ஷியன்ட், அவ்வளோதான். ஓன்ட் அப்படின்னா வில் நாட். ஐ வுட், இது வந்து வுட்டுன்னு எடுத்துக்கலாம், ஐ ஹேட்னு எடுத்துக்கலாம். ஐ ஹேட் ஆர் ஐ வுட். அடுத்து இது வந்து ஐ வில். ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க, வேறு எதுவுமே இல்லை அதில். அடுத்து வந்து கிராமரில் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து இதில் வரும். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ், கம்பேரட்டிவ், சூப்பர்லேட்டிவ் இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சு தான். த டைகர் இஸ் எ ஸ்ட்ராங் அனிமல். ஓகேவா. பாசிட்டிவ் இது வந்து குமார் இஸ் எ கைண்ட் மேன், எதுவுமே வராது அடிஷ்னலாக. ஸோ ஒரு பேசிக் சென்டென்ஸ் தான் வரும். குமார் இஸ் எ கைண்ட் மேன். கம்பேரட்டிவ்னா சுனாமி இஸ் மோர் வந்துடும், மோர் டேஞ்சரஸ் தேன் சைக்ளோன். சூப்பர்லேட்டிவ்னா மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. த வந்து இஎஸ்டி வந்துடும். ஸோ அதுதான். அடுத்து வந்து இது வந்து பாசிட்டிவ், கம்பேரட்டிவ், சூப்பர்லேட்டிவ்னால் எப்படி எழுதுவோம் அப்படின்ற ஒரு கம்பேரிசன். இது ரொம்ப பேசிக் தான். அடுத்து இது பாசிட்டிவிட்டி, இதுவும் வந்து நாங்கள் இஸ் த ஸ்வீட் டு டேஸ்ட். கம்பேரட்டிவ்னா இஸ் டாலர் தேன், ஸ்வீட்டர் தேன், த டாலஸ்ட், த ஸ்வீட்டஸ்ட். அடுத்து
இது ப்ரொபோசிங்னு பாசிட்டிவ். இது வந்து யங்கர் தேன் கம்பேரிட்டிவ். யங்கஸ்ட் த யங்கஸ்ட் சூப்பர்லேட்டிவ். அவ்வளோதான். அடுத்து இதில் வந்து எது ஹெல்தி, எது ஹோல்சம், எது கலோரிஃபிக்கு அப்படின்னு பார்க்கணும். பீஸா இஸ் த மோஸ்ட் கலோரிஃபிக். கலோரிஸ் வந்து பீஸா வந்து ரொம்ப அதிகம். வெஜிடபிள்ஸ் இஸ் த மோஸ்ட் ஹோல்சம். அடுத்து வந்து நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து இது இஸ் த ஹெல்தி அப்படின்னு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்காக. சைக்கிள் இஸ் மோர் எக்கனாமிக்கல் தேன் பைக். சைக்கிளிங் இஸ் த மோஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட். சைக்கிளிங் இஸ் சேஃபர் தேன் பைக்கிங். ஸோ அந்த 3 இதில் வந்து எப்படி எழுதுகிறோம், சூப்பர்லேட்டிவில், கம்பேரிட்டிவில். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் அதர்ஸ். மொபைல் ஃபோன் இஸ் friendlier than transistor. Radio does not give more educational benefits than mobile. அந்த மாதிரி. அடுத்து வந்து ட்ரெயின் ஜேர்னி இஸ் த சேஃபஸ்ட் ஆஃப் ஆல். ட்ரெயின் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். ட்ரெயின் இஸ் குவிக்கர் தேன் பஸ். சோஃபா இஸ் காஸ்ட்லியர் தேன் த உடன் சேர் இஸ் ஸ்டடியர் தென் சோஃபா. ரொம்ப ஸ்டடியாக இருக்கும். அடுத்து உடன் சேர் இஸ் நாட் as சோஃபா, காஸ்ட்லி as சோஃபா. ஸோ இதெல்லாம் தான். இதில் வந்து இது வந்து ஹெல்தி நமக்கு தெரியும். ஹோல்சம்னா எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிற மாதிரி. கலோரிஃபிக்னா கலோரி வேல்யூ அதிகம் அந்த மாதிரி. இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா என்வரான்மெண்ட்டுக்கு எது கெடுதலும் செய்யாது. எக்கனாமிக்கல் அப்படின்னா வந்து இது கொஞ்சம் ரேட் கம்மி அப்படின்ற மாதிரி. சேஃபர்னால் கொஞ்சம் இது சேஃப்டி. அடுத்து எஜுகேஷ்னல் பர்பஸ், அது இன்ட்ரெஸ்டிங், ட்ரெண்டியாக இருக்கிறது, அது சேஃபு, கம்ஃபர்டபுளு, இது குவிக்கு. அடுத்து வந்து இது காஸ்ட்லி, ஸ்டடினா அந்த ஸ்டெடியாக இருக்கிறது. ஸோ உடன் சேரு ஸ்டடியர் தென் சோஃபா, அந்த ஒரு நிலைத்தன்மை அந்த மாதிரி இருக்குது ஸ்டடி. அடுத்து வந்து காஸ்ட்லினா நமக்கு தெரியும், இது இதை விட காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து காசி இதில் ஃபார்ம் பண்ணது உடன் சேர் இஸ் நாட் as காசி as சோஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெர்சடைலுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஏபிள் டு அடாப்ட் டு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து வெர்சடைல் ஆக்டர், எல்லா விதமானதும் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ நியூ இதுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டு போகிறது அந்த மாதிரி. அடுத்து த சேலஞ்சஸ் ஆஃப் 1 minute ஸ்பீச் ஆர் டு ஸ்பீக் வித்தவுட் ஹெசிடேஷன், ஸ்டட்டரிங், ஸ்டாமரிங், பாசஸ், gesticulation and repetitions, deviating from the topic. ஸோ சேலஞ்சஸ் என்னென்ன சேலஞ்சஸ் 1 minute ஸ்பீச்சில் இருக்குது அப்படின்ட்டு ஆப்ஷன் கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ ஹெசிடேஷன், ஷட்டரிங், ஸ்டாமரிங், பாசஸ், gesticulations, repetitions, deviating from the topic. இதெல்லாம் இருக்குது. அடுத்து the poisonous a poison tree எழுதுனது வந்து வில்லியம் பிளேக். a poison tree வில்லியம் பிளேக். இது வந்து ஒவ்வொன்றுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சும்மா இந்த கதைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ a poison tree எழுதுனது வந்து வில்லியம் பிளேக், அதுதான் முக்கியம். வில்லியம் பிளேக் யார்? இங்கிலீஷ் போயட், பெயிண்டர், பிரிண்ட் மேக்கர். Blake now considered a seminal figure in the history of English poetry. He was born in London. So seminal figure of the history of English poetry அப்படி யார் அப்படின்னா வில்லியம் பிளேக். அடுத்து வந்து he was a boldly imaginative rebel in both of his thoughts and his art. Some of his famous poems வந்து The Lamb and the Tiger, The Lamb and the Tiger, வில்லியம் பிளேக். ஸோ வந்து இங்கிலீஷ் போயட், செமினல் ஃபிகர் அப்படின்னா வில்லியம் பிளேக். பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர் எல்லாமே வில்லியம் பிளேக். லண்டன்லேருந்து த லேம்ப் அண்ட் த டைகர், இது வந்து வில்லியம் பிளேக். ராத் அப்படின்னா ஆங்கர். ஃபோனா எனிமி. டிசைட்ஃபுல் அப்படின்னா கன்னிங். ராத் அப்படின்னா ஆங்கர். ராத்னா ஆங்கர். ஃபோனா எனிமி. டிசைட்ஃபுல் அப்படின்னா கன்னிங். ட்ரெச்சரஸ், கன்னிங்காக இருக்காது, ட்ரெச்சரஸ். அடுத்து வைல்ஸ் அப்படின்னா வந்து ட்ரிக்ஸ். வைல்ஸ்னா ட்ரிக்ஸு. வெயில்டு அப்படின்னா கவர்டு. ஸோ ராத்னா ஆங்கர். ஃபோனா எனிமி. டிசைட்ஃபுல் அப்படின்னா கன்னிங்காக இருக்காது, டிசைட்ஃபுல். கன்னிங், ட்ரெச்சரஸ். வைல்ஸ்னா ட்ரிக்ஸு. அடுத்து வைல்டு, வெயில்டுனா கவர்டு. ஓகேவா? அடுத்து
ஒன்ஸ் த poet was angry with his friend, he expressed his anger. ஹிஸ்ன்னு வரும்போது anger அப்படின்னு வரணும். He did not reveal it. So to grow. Cheated his foe with false smile. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த வேர்டுக்கு முன்னாடி என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து there is alliteration in the line and eyes and alliterationனா என்னென்னா ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து சண்டு ஸ்மைல்ஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இது அலிட்ரேஷன். போயமில் வேறு என்னென்ன இருக்குன்னா போர் பிரைட், மார்னிங் மை, வித் ஒய்டர், ஸோ WW, MM, BB, ஸோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து அலிட்ரேஷன் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல்ட் மை wrath did end, ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ, ஐ டோல்ட் இட் நாட், மை wrath did grow. ஸோ இதில் என்னென்ன ரைமிங் இருக்குது, இங்கே எப்படி முடியுது, ஃப்ரெண்ட், எண்டு, ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி முடியுதா, ஸோ ஏஏ. அடுத்து ஃபோ, க்ரோ, இது ரெண்டும் ஒரே மாதிரி முடியுதா, ஸோ பிபி. ஸோ ஏஏ பிபின்ற ஸ்கீம். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த டைட்டில் ஆஃப் த போயம். ஸோ டைட்டில் ஆஃப் த போயம் என்னது இங்கே, எ பாய்சன் ட்ரீ. ஸோ இதில் வந்து எதுவும் எ பாய்சன் ட்ரீ. ஸோ இதில் வந்து லைக்கு அஸ்ன்னு சொல்லிட்டு எந்த சிமிலியுமே வரல. ஓகேவா, அப்போனா அது உருவப்படுத்தியிருக்காங்க. எ பாய்சன் ட்ரீயவே பாய்சனாக உருவப்படுத்திட்டாங்க. உருவப்படுத்துறதுக்கு இங்கிலீஷ் தான் மெட்டஃபர். ஸோ இங்கே வாங்கியிருக்கிறது வந்து மெட்டஃபர். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபர். ஓகேவா. அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். வாட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டு வாட்டர்ட் இன் இட் இன் ஃபியர். இதுலேயும் வந்து உருவகம் தான் படுத்துகிறாங்க. ஓகேவா, வாட்டர்ட் இட் இன் ஃபியர் தான் வாட்டராக உருவகப்படுத்துகிறாங்க. ஸோ இதுவும் வந்து மெட்டஃபர். ஓகேவா, இது வந்து லிசன் பண்ணிவிட்டு அதை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்றாங்க. மெடிடேஷன் இஸ் டெஃபினெட்லி எ கிரேட் டெக்னிக் டு காம் யுவர் இன்னர் செல்ஃப். தெர் இஸ் எ பர்சன் லிவிங் இன்சைட் யூ who always tells you how to act. Getting angry is natural, but to know how to handle it is a virtue. Anger is something that releases the tension. Who will take care of the reason why you got angry? அடுத்து close your eyes and speak to yourself and calm yourself. Okay, meditation அப்படின்றது to calm your inner self. Technique 2 அப்படின்னு வரும். Technique to calm your inner self. It's a person living inside you who always tells you how to act. Getting angry is natural, but how to handle is a virtue. Anger is something that releases the tension. Who will take care of the reason why you got angry? Close your eyes and speak to yourself and calm yourself அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஃபர் என்னென்ன டைப் ஆஃப் லாஃபர் இருக்குது அப்படின்னா, லாஃப்ன்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். வேறு என்னென்ன, ஸ்மிர்க்கு, லாஃப், ஸ்மைல், கேக்கிள், கிரின், குஃபா, ஸ்னிக்கர், ஹவுல், கிகிள், ஷ்ரிக், சக்கிள், கன்வல்ஸ், சாட்டில், டை லாஃபிங். ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து ஸ்மிர்க்கு, அடுத்து கேக்கிள், கிரின், குஃபா, ஸ்னிக்கர், ஹவுல், ஷ்ரீக், கன்வல்ஸ், ஷாட்டில். அடுத்து இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து த பவர் ஆஃப் எ ஸ்மைல், த பவர் ஆஃப் எ சன் கேன் கில், த பவர் ஆஃப் ஃபோ கேன் பர்ன், த பவர் ஆஃப் ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணுன்றப்போ எஸ்பெஷலி யுவர்ஸ் கேன் ஹீல் எ ஃப்ரோசன் ஹார்ட். ஸ்மைல், த பவர் ஆஃப் ஸ்மைல் வந்து ஃப்ரோசன் ஹார்ட்டையே வந்து ஹீல் பண்ணுமா. இது வந்து டுபாக் ஷாக்கூர் சொன்னது யார், டுபாக் ஷாக்கூர். பவர் ஆஃப் ஸ்மைல் டுபாக் ஷாக்கூர் அப்படின்னு ஞாபகம். அடுத்து சப்ளிமெண்ட்ரி தான் த ஃபன் தே ஹேட் எழுதுனது வந்து ஐசக் அசிமோவ். த ஃபன் தே ஹேட், ஃபன்னுனாலே இந்த ஐஸ் போட்டு விளாடுவாங்க, ஸோ ஐஸ் அப்படின்னு ஞாபகம். த ஃபன் தே ஹேட் ஐசக் அசிமோவ். சப்ளிமெண்ட்ரியில் இருந்தெல்லாம் எதுவும் கேட்குறது இல்லை, பட் இதில் இருக்க ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். In October 2017, the Robert became Saudi Arabian citizen, the first robot to receive citizenship of any country. இது வந்து சோஃபியா. ஓகேவா, சோஃபியா 2017 சவுதி அரேபியாவோட சிட்டிசனாக மாற்றியிருக்காங்க. The United Nations Development Program's first ever innovation champion is the first non-human to be given any United Nation title.
ஓகேவா. அடுத்து the punched tape or perforated paper tape is a form of data storage consisting of a long strip of paper in which holes are punched to store data. இதில் ஃபுல்லாக டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. punched tape or perforated paper tape அப்படின்னா டேட்டா ஸ்டோர் பண்ணுற ஒரு லாங் ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர். ஓகேவா. அடுத்து ஐசக் அசிமோவ் இவர் வந்து 1922 ஜனவரி 2 வந்து பிறந்திருக்காது. ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அட் போஸ்டன் யூனிவர்சிட்டி. வாஸ் known for his work of science fiction and பாப்புலர் சயின்ஸ். ஓகேவா. இவர் வந்து 500 புக்ஸ்க்கு மேலே ரைட் பண்ணி எடிட் பண்ணியிருக்காரு. 90,000 லெட்டர்ஸ் வேர் அண்ட் போஸ்ட் கார்ட்ஸு எல்லாமே இவர் வந்து உருவாக்கியிருக்காரு. ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன், சயின்ஸுனாலே ஐசக் நியூட்டன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் வரும். பயோகெமிஸ்ட்ரி, பாப்புலர் சயின்ஸ், ஹார்ட் சயின்ஸ் எல்லாமே அவர் தான். அலாங் வித் ராபர்ட். ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து ரொம்ப ஹார்டு, அதனால் நிறைய பேர் சேர்ந்து எழுதியிருக்காரு. யார் கூட? ராபர்ட் ஹெயின்லைன் அண்ட் ஆர்த்தர் கிளார்க்கு. ராபர்ட் ஹெயின்லைன் அண்ட் ஆர்த்தர் கிளார்க் வாஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் டூரிங் ஹிஸ் லைஃப் டைம். ஸோ ஐசக் அசிமோவ். அடுத்து கிரிங்க்லி அப்படின்னா வித் மெனி ஃபோல்ஸ் ஆர் லைன்ஸ். கிரிங்க்லி அப்படின்னா வித் மெனி ஃபோல்ஸ் ஆர் லைன்ஸ். ஆஃப்லினா வெரி எக்ஸ்ட்ரீம்லி. அட்டிக் அப்படின்னா ஸ்பேஸ் ஜஸ்ட் பிலோ த ரூஃப் யூஸ்ட் அஸ் ஏ ஸ்டோர் ரூம். ஸ்கான்ஃபுல் அப்படின்னா ஃபீலிங் ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் கான்டெம்ட். ஸ்கான்ஃபுல்னா கான்டெம்ட், சி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து லாஃப்டிலினா சம்திங் டன் இன் ஏ ப்ரௌட் ஆர் ஹாஸ்டி மேனர். ப்ரௌடாக ஏதாவது செய்யுது. லாஃப்டிலி ப்ரௌட் ஆர் ஹாஸ்டி மேனர். அடுத்து செஞ்சுரி பீரியட் ஆஃப் 100 years. அடுத்து நான்சலண்ட்லி அப்படின்னா இஸ் கேஷுவலி காமன் ரிலாக்ஸ்டு மீன். நான்சலண்ட்லி எதுக்கும் நானாக இருக்கிறது மாதிரி, எதுக்குமே டிஸ்டர்ப் ஆகாமல் நான்சலண்ட்லியாக இருந்துருது. ஸோ காமன் ரிலாக்ஸ்டு மேனர். திரும்ப அதில் கிரிங்கி அப்படின்னா வித் மெனி. கிரிங்கி அப்படின்னா மெனி ஃபோல்ஸ் அண்ட் லைன்ஸ். ஆஃப்லி வெரி எக்ஸ்ட்ரீம்லி. அட்டிக் தான் ஸ்பேஸ்க்கு மேலே இருக்கிறது. ரூஃப்க்கு கீழே நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிறது. ஸ்கான்ஃபுல் அப்படின்னா கான்டம். லாஃப்டிலி அப்படின்னா ப்ரௌட் அண்ட் ஹாஸ்டி மேனர். ப்ரௌடு. லாஃப்டி அப்படின்னாலே ப்ரௌடு ஆர் ஹாஸ்டி மேனர். செஞ்சுரினா 100 years. நான்சலண்ட்லி கேஷுவலி ரிலாக்ஸ்டு மேனர். அடுத்து இது வந்து fill in the blanks clues given below to the complete the paragraph. பேராகிராஃபில் இதில் இது எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப பேசிக் தான். இது வந்து இது சம்மந்தப்பட்டது, சப்ளிமெண்ட்ரி சம்மந்தப்பட்டது. அடுத்து டீச்சர் இஸ் எ மிஷின். அதாவது மார்கி ஸ்கூலில் அதாவது ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்க மாதிரி தான் இந்த கதை வரும். ஸோ வந்து அப்போ மிஷினாக இருக்குது. இப்போ நமக்கு இருக்கிறது வந்து ஹியூமன் பீயிங். புக்ஸ் ஆர் டெலிவிஷன் ஸ்க்ரீன் தான் புக்ஸு. இங்கே வந்து பிரிண்டட் ஃபார்மில் இருக்கும். ஸ்கூல் வந்து வீட்டில் தான் இருக்கும். இப்போ பில்டிங்கில் இருக்குது நமக்கு. தெர் இஸ் நோ ப்ளே கிரவுண்ட், இட்ஸ் ஏ ப்ளே கிரவுண்ட் தான் டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேர்ட் யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.